ஈவினிங் டைம்ல எப்பவுமே பிஸியா இருக்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். நீங்க இந்த கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா ஒரு சின்ன தள்ளு வண்டியில இத்தனை ஐட்டம் போட முடியுமான்னு சொல்லி உங்களே யோசிக்க வச்சிருவாங்க. ஏன்னா ஒரு சின்ன இடத்துல ரைஸ் நூடுல்ஸ் மட்டும் இல்லாம பீஃப் தவா கறி கபாப்ஸ்ல மட்டுமே ஒரு 4 வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அடுத்தது சிக்கன் பார்பிக்யூ இருக்கு, சிக்கன் தந்தூரி இருக்கு. இவங்க கிட்ட இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. நாங்க போனோடனே முதல்ல ஒரு பீஃப் நூடுல்ஸ் வாங்கிட்டோம். குவான்டிட்டி அதிகமாவே இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு ஆளால சாப்பிட முடியாது. டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டா இருந்தது. அடுத்தது அவங்க கிட்ட வாங்கின கார்லிக் கபாப் ட்ரை பண்ணியிருந்தோம். கபாப் நல்லாவே குக்கா இருந்தது, செம்ம சாஃப்டாவே இருந்தது. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் அல்டிமேட், செம்ம ஜூசியா இருந்தது. அடுத்தது பீஃப் தவா கறி ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த தவா கறி சொல்றதா இல்ல பீஃப் கிரேவி சொல்றதா தெரியல, அவ்வளோ ஜாஸ்தியா இருந்தது. தவா கறியில நல்லி வச்சு இதுதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சாப்பிட்டு பார்த்தோம், தவா கறி ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல தான் இருந்தது, சூப்பராகவே இருந்தது. இந்த ஷாப்பே ஒரு மஸ்டை தான், ஏன்னா செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தது. பிரைஸ் பாத்தீங்கன்னா செம்ம அஃபோர்டபுளா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. உங்களால நூடுல்ஸ் ரைஸ் தவா கறி ஃபுல்லா சாப்பிட முடியலன்னா ஆஃப் கூட வாங்கிக்கலாம். இந்த கடையை நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வீடியோ போட சொன்னது நம்மளோட ஃபாலோவர் மோனிஷ் தான். அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா செம்ம ஒர்த்தா இருந்துச்சு இந்த கடை. அவர் சொல்லி நாங்க போன மாதிரி நாங்க சொல்லி நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குரோம்பேட் J2 மாலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு இந்த கடை. உங்க ஏரியாலும் இந்த மாதிரி குட்டி குட்டியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா DM பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்க்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.